Alhamdulillah, Alhamdulillahi nahmadu wa nasta'inu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu ashhadu an la ilaha illallah wa la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu rasuluhu amma ba'd. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய மனிதகுல ஷைத்தான் சையத் இப்ராஹிமை பற்றி தான் நம்ம பார்த்து வருகிறோம். அவனுடைய துரோக வரலாறையும், அவன் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்திற்கு இழைத்த அநீதியும், அவன் பிறருடைய மானத்தோடு விளையாண்ட அந்த விவகாரத்தையும் தான் நம்ம பக்கம் பக்கமாக அவன் கைப்பட எழுதிய கடிதத்திலிருந்தே வாசித்து உங்களுக்கு நம்ம விளக்கப்படுத்திட்டு வரோம். இப்போ சையத் இப்ராஹிமை பற்றி நம்ம நிறைய தகவலை முன்பதிவில் சொல்லியிருக்கிறோம். இப்போ சையத் இப்ராஹிம் யாருங்க அப்படி உங்கள் இடத்துல கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அடுக்குவீங்க. அவன் ஒரு மோசடிக்காரன், கடன் வாங்கினா கொடுக்காதவன், வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்கிறவன், அவன் கள்ள வேலைகள் செய்கிறதுல கரகண்டவன், குரூப் ஸ்டடி பண்ணி குழப்பத்தை உண்டு பண்ணுபவன், தனக்கு ஆகாத ஆட்களை அடியாட்களை வைத்து அடிக்கக்கூடிய அளவிற்கு அவன் ஒரு கூலிப்படை தலைவன், கள்ள ஐடிகளை வைத்து பிறர் மானத்தில் விளையாடுறதுல கை தேர்ந்தவன் என்பதை நான் கேட்டால் நீங்கள் பட்டியலை போட்டு சொல்லுவீங்க. இவனுடைய அயோக்கியத்தனத்தை அந்த அளவுக்கு பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய அயோக்கியன் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவன் 1ஆம் நம்பர் மகா அயோக்கியன், பச்சை பொய் சொல்லக்கூடியவன், துணிந்து பொய் சொல்லுவான், யாரை என்ன வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் கழுத்த இருப்பான். இவனை நம்பி எதுவும் பேச முடியாது, கொடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய அமானித மோசடி செய்யக்கூடிய மோசக்காரன், மகா பொய்யன் என்று என்ன வேணாலும் இவனை நீங்கள் கேட்ட என்ன செய்வீங்க? கண்ணை முடிக்கிட்டு சொல்லுவீங்க. ஆனால் இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால்தான், அவன் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறான்ல, என்ன வைத்திருக்கிறான் அறிஞர் பிஜே மீது தான் விபச்சாரம் செய்ததை பிஜே என்னிடம் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சரி, இந்த குற்றச்சாட்டை உண்மையா பொய்யான்னு பார்ப்பதற்கு முன்னாடி அவனுக்கு இப்படி ஒரு முகம் இருக்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணும் இல்லையா? இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவன் ஒழுக்கமானவனா இருக்கணும்ல. நல்ல ஒழுக்க வேஷம் போடக்கூடிய இவன் தன்னை ஒரு பரிசுத்தவானாக காட்டிக்கொண்டு இப்ப தர்பியா நடத்துறான டிஎன்டிஜே ஜமாத்துல நல்லொழுக்க பயிற்சி நடத்துறான். மனுஷனா வாழணும் அப்படின்னு சொல்லி பயான் பேசுறான். இவன் ஒரு மனுஷன் தானா இல்ல மனித ஷைத்தானா? இவன் யாருன்னு கேட்டா, அவன் கடந்த கால வாழ்க்கையை போய் நம்ம கடந்து எடுத்து பார்க்க போனா இவன் ஒரு காம கொடூரனாக இருந்திருக்கிறான். அதாவது இவன் பிட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். இப்போ சொன்னதெல்லாம் மோசடி வழக்கில் வரணும் வைங்களேன், கிரிமினல்ல வந்துடும். இப்போ இவன் பாலியல்ல கை தேர்ந்தவன் ஒரு காம கொடூரன் என்பதற்கு அவன் விஷயத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல போறேன். ரொம்ப உன்னிப்பாக கேளுங்க. அதாவது இவனுக்கு பிறரை குற்றச்சாட்டுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு வைங்களேன். இவன் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தில் இருந்து கொண்டு மாநில பொறுப்பில் இருந்து கொண்டு இவன் செய்த அயோக்கியத்தனங்கள் என்னென்னு கேட்டா, நான் சொன்ன எல்லா விவரத்தையும் நீங்க பட்டியல் போட்டுருவீங்க, மோசடி விவகாரத்தை பட்டியல் போடுவீங்க. ஆனால் இப்படி ஒரு மோசக்காரனா, இவன் இப்படிப்பட்ட ஒரு காம கொடூரனா என்பதை உங்களுக்கு தெரியாது. அந்த விவரம் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். பாருங்க, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தில் மாநில பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு இவன் என்ன செய்வான்? தலைமையில் உட்காந்துக்கிட்டு தினமும் மாலை 4 மணி வரைக்கும் விட்டு படம் பார்க்கறதுல தான் இவனுக்கு ரொம்ப அலாதியான ஒரு இன்பம். எப்போ பார்த்தாலும் செக்ஸ் படம் தான் பார்ப்பான். எப்போ பார்த்தாலும் நீல படமா ஆபாச படமாகத்தான். எதை பார்க்க கூட ரசூனா கல்லுல் பசரி, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளை இட்டார்களோ, கெட்ட பார்வை விபச்சாரம் என்று ரசூலா நமக்கு போதித்தாரோ, அந்த வேலையை ரொம்ப அலாதியாக ரொம்ப சுகமா உட்காந்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், அந்த ஜமாத் எப்படி உருவாக்கப்பட்டது, அந்த கட்டணம் எப்படி உருவாக்கப்பட்டது, அவன் பார்க்குற அந்த ஆபாச படம் லேப்டாப் எப்படி வந்தது, அவன் பார்க்குற ஆபாசம் படம் பார்க்குற அந்த லேப்டாப் மக்களுடைய கடுமையான உழைப்புல தன்னுடைய வேர்வையை ரத்தமாக தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து கொடுத்த பணத்திலிருந்து வாங்கப்பட்ட லேப்டாப். நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. அந்த பில்டிங் எப்படி கட்டப்பட்ட பில்டிங். ஒவ்வொரு நாளும் டிஎன்டிஜே உறுப்பினர்கள் அல்லாவுக்காக மழை வெயில் என்று பாராமல் உழைத்து தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை ஜமாத்துக்கு கொடுத்து அதை வாங்கி அந்த ஜமாத்துடைய கட்டணம் எடுப்புனாங்க. அந்த கட்டிடத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த படத்தை பார்த்துருக்கிறான். எப்படி இன்னும் அவன் பார்த்த அந்த ஆபாச படத்துக்கு உதவிய அந்த இன்டர்நெட் எப்படி பெறப்பட்டது? உங்க ஜமாத்துடைய உறுப்பினருடைய ஒவ்வொருடைய உழைப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட சதக்காவிலிருந்து அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி மார்க்க ஆய்வு செய்வதற்கும் மார்க்க ஃபத்வா கொடுப்பதற்கும் மக்களை வழிநடத்துவதற்கும் பயன்பட வேண்டிய இன்டர்நெட், லேப்டாப், அந்த கட்டிடம் முழுக்க முழுக்க இவனுடைய காம இச்சையை தனித்துக் கொள்வதற்கு, இவனுடைய காம சிந்தனைக்கு தீனி போடுவதற்கு ஆபாச படத்தை பார்த்து தீர்த்திருக்கிறாங்க. இவன் இதை நானா சுயமா சொல்றேனா? நானா இட்டு கட்டி சொல்றேனா? கையில மடியில போட்டு பேசுறேனா? கிடையாது. அந்த பழக்கம் நமக்கு என்னைக்குமே கிடையாது. நம்ம என்னைக்குமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் இருக்கிறதா சொல்லுவோம். என்னைக்குமே இட்டு கட்டி பேச மாட்டோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துல
அதாவது வந்து உணர்வு எடிட்டராகவும் கேமராமேனாகவும் பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டால் பாஷான்னு ஒரு ஆள் வேலை செஞ்சார். டிஎன்ஹெச்சில் பாஷான்னு ஒரு ஆள் வேலை செஞ்சாரா இல்லையா நீங்கள் கேட்டு விசாரிச்சிங்க. அப்படி பாஷா என்ற ஒரு ஆள் வந்து இந்த சையது இப்ராஹிம் தினமும் உட்காந்து பலான படம் பார்க்குறான், பிட்டு படம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ரகசியமான முறையில் அவர் வெந்து போய் என்னடா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய மர்க்கஸில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு பிட்டு படத்தை அவன் பார்க்குறான்னு, அதை மக்கள் படத்தில் பார்க்குறான்னு வெறுத்து போய் ரகசியமாக படம் பிடித்து அந்த தகவலை யாருக்கு அனுப்புறான்னா எம்எஸ் சுலைமானுக்கு அனுப்புகிறாரு அந்த பாஷா என்ற ஒரு நபர். அவர் பாருங்க திருடங்கையில் கொண்டு போய் கொத்து சாவி கொடுக்குறாரு. அவனே அந்த ஆள் ஏற்கனவே ரெட்ட வர்த்தங்களில் பேசி கடலை போடக்கூடிய ஆள் அந்த ஆள். அவனே ஒரு பொம்பளை மேட்டரில் வீக்கானவன், அதை நான் பின்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ அவங்கிட்ட புகார் போவோம், அவன் என்ன பண்ணுறான், நல்லவன் உத்தமன் இல்லைப்பா, அவர் தவறுதலாக வேறு ஏதாச்சும் பார்க்கும்போது அதை வந்து அந்த காட்சி முன்னாடி வந்திருக்கும், அவருக்கு ஒன்றும் தெரியாத விவரம் இல்லாத புள்ள வாயில் விரல வச்சா கூட அவருக்கு கடிக்க தெரியாதுன்னு என்னமோ சையது இப்ராஹிமுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி, அவன் அப்பாவி மாதிரி பச்சை புள்ள மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல முலாயம் சாயத்தை பூசி அந்த அந்த மேட்டர் அப்படியே சப்புன்னு ஆக்குறான். யார்? எம்எஸ் சுலைமான். அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்குங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் அவனை பேசி மண்டையை கழுவி அந்த விஷயத்தை அப்படி ஆஃப் பண்ணுறான். யார்? எம்எஸ் சுலைமான். அப்போ சையது இப்ராஹிம் என்பவன் என்ன செஞ்சிருக்கிறான், மாநில தலைமையில் உட்கார்ந்து கொண்டு விட்டு படம் பார்ப்பதிலும் ப்ளூ ஃபிலிம் பார்ப்பதிலும் ஆபாச படம் பார்ப்பதிலும் செக்ஸ் படம் பார்ப்பதிலும் தங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காம வெறி பிடித்தவனாக இருந்திருக்கிறான் என்பதை அவனுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பாருங்க, இவன் வந்து இன்னும் எந்த அளவுக்கு வெறி முத்தி போனவன் கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இம்தியாஸ்னு ஒரு ஆள் டிரைவராக இருந்தார். யார்? டிஎன்டிஜேல இம்தியாஸ்னு ஒரு ஆள் டிரைவராக இருந்தாரா இல்லையா? டிஎன்டிஜே ஆட்டு மந்தைகள் சந்தேகமாக இருந்தால் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். இம்தியாஸும் ஒரு டிரைவர், கார் டிரைவர் இருந்திருக்கிறாரு. டிஎன்டிஜே ஜமாத்துடைய டிரைவரோடைய சின்னம்மா, அதாவது இம்தியாஸுடைய சின்னம்மா. அந்த பெண்ணிடத்தில் இவனுக்கு பேச வேண்டிய வேலை என்ன? அதை பொதுமக்களை நீங்கள் சிந்திங்க. ஒரு அந்நிய பெண்ணிடத்துல ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தினமும் ஃபோன் பண்ணி பேச வேண்டிய தேவை என்னங்க இருக்கு? உன் பண்டாட்டி அணி பேசுறதுக்கு, இல்லை உன் அக்கா தங்கச்சி அணி பேசுறதுக்கு? அவங்க யாரு? வேற யாரோடைய மாற்றான் மனைவி. மாற்றான் மனைவியோட கடலை போடுறான், அதுவும் பொழுதன்னைக்கும் போடுறான். இதை வந்து யார் இந்த தகவலை கொண்டு வரா? இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆள் வந்து நான் சொல்லக்கூடிய விவரத்துக்கு ஆதாரம் இருக்கு. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் ஒரே ஆள் தான், ஆஷிக் என்ற ஒரு ஆள் தான் இவ்வளவு தகவலையும் பதிவு செய்கிறான். இவன் யாருன்றதையும் நான் பின்னாடி சொல்றேன். இந்த ஆஷிக் என்பன இடத்துல வந்து இந்த இம்தியாஸ் டிரைவர் வந்து சொல்றான், என்ன மச்சான், என் சின்னம்மா கிட்ட தான் இன்னும் செய்தி இப்ராஹிம் கடலை போட்டுட்டு இருக்கிறான், பேசுறத விடுற மாதிரி தெரியல அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு ஆஷிக் என்பவன்ட்ட யார் சொல்றா? இந்த இம்தியாஸ் சொல்றான். நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. அப்ப ஒரு அந்நிய பெண்ணிடத்துல சையது இப்ராஹிம் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி, ஒரு வாதத்துக்கு அவங்க வந்து மார்க்க சம்பந்தமா அதை கேள்வி கேட்டிருப்பாங்க, அதனால அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப மார்க்க சம்பந்தமா கேள்வி கேட்கறதுக்கு டிஎன்டிஜே ஜமாத்து நிலைப்பாடு என்ன? ஆண்கள் இடத்துல கேட்கணும், பெண்கள் இடத்துல கேட்கணும். மார்க்க சம்பந்தமா போன் பண்ணி பேசுறதா இருந்தா ஒரு எளிய மார்க்க நிகழ்ச்சியில வேற மாதிரி கேட்பாங்கன்னு வைங்களேன். தனிப்பட்ட முறையில் போன் பண்ணி கேட்கறதா இருந்தா இப்படிதான் வந்து மார்க்க டவுட் கூட கேட்பாங்க. சரிங்க, அவர் வந்து ஒரு குடும்ப பஞ்சாயத்து, ஒரு மாநில நிர்வாகி இல்லையா, ஒரு குடும்ப பஞ்சாயத்தை அவர் விசாரிச்சிருப்பாரு, இதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்ப ஆட்டு மந்தைங்க அந்த ஜமாத்திலிருந்து அயோக்கியனை சேர்த்து வைத்துக் கொண்டு நியாயம் கற்பிக்கிற ஆட்டு மந்தைகள் இருக்கிறான்ல, அப்ப அதனால அவங்க தரப்புல சில கேள்வி அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தா நம்ம பேசுறோம். அப்படி ஒருவேளை குடும்ப பஞ்சாயத்தை அவர் விசாரிச்சிருப்பாரா பார்த்தா, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளை விசாரிக்கக்கூடிய பொறுப்புல இவனை ஒரு காலம் உட்கார வச்சதே கிடையாது. ஏன்னா அதுக்குண்டான அடிப்படை தர்த்தீப் இடத்துல கிடையாது, அதுக்குண்டான இல்மு கிடையாதுன்னு வைங்களேன். அப்ப இவனை கொண்டு போய் அங்க உட்கார வச்சதும் இல்லை. அப்ப அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் விவகாரத்து விஷயங்கள் எதுவா இருந்தாலும் குடும்ப பிரச்சனை முதல்ல கடிதத்தில் தான் எழுதி வாங்குவாங்க என்பதும் டிஎன்டிஜே உள்ள நிர்வாகி எல்லாருக்கும் உறுப்பினர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாட்டா அவன் உறுப்பினராக இருக்க முடியாது. அப்ப இவ்வளவுத்துக்கும் வந்து ஒரு சின்ன கேப் கூட இடைவெளி விட முடியாத அளவிற்கு இவன் பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாத பொழுது ஒரு அந்நிய பெண்ணுடன் இவன் பேச வேண்டிய தேவை என்ன, அப்படி பேசுவதற்கு என்ன அவசியம் வந்துருச்சு என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. அடுத்ததாக இப்ப அந்த ஆஷிக் என்பவன் வந்து இவன் செய்த எல்லா பாலியல் சேட்டையும் சொல்றான். இப்ப நாம சொல்றோம்ல, இந்த வந்து இவனை பற்றி எல்லா வார்த்தையும் பேசுறோம்ல, இது நம்முடைய சொந்த சரக்கு கிடையாது, சொந்த கற்பனை கிடையாது. நான் இப்ப சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்தையும் ஆஷிக் என்பவன் தான் சொல்லுகிறான். சையது இப்ராஹிம் தான் என் சின்ன, அதாவது வந்து இந்த இம்தியாஸ் என்ற டிரைவருடைய சின்னமாட்ட கடலை போடுவான்,
இவன் வந்து தலைமையில் உட்கார்ந்து கொண்டு விட்டு படம் பார்ப்பான் என்ற எல்லா தகவலையும் சொல்லக்கூடியவன் யார்? ஆஷிக் என்பவன். இந்த ஆஷிக் என்பவன் யாரு? டிஎன்டிஜேவுடைய ஊழியனாக இருந்தவன். அதாவது டிஎன்டிஜேக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல இந்த ஆஷிக் என்பவன் இருந்திருக்கான். இப்போ அந்த ஜமாத்தில் அவன் இல்லைன்னு வைங்களேன், அவன் ஒன்றும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறான், இந்த கல்யாண மண்டபத்தில் குத்து டான்ஸ் போட்டான் பத்தியிலா, அவன் தான். அப்போ இவனை தான் தூக்கி வைத்து டிஎன்டிஜே ஒரு தில்லுமுள்ளு வேலை செஞ்சாங்க. இவன் பேசின ஒரு வீடியோ ஆடியோ எடுத்துக்கொண்டு இவன் அறிஞர் பிஜே வந்து பாலியல் குற்றவாளி, அவர் தவறு செய்து விட்டார்னு சொல்லி ஒரு இடத்துல பேசியிருப்பான். அதை கத்தரிச்சு இவங்க என்ன பண்ணானுங்க, டிஎன்டிஜேல கூடிய ஆட்டு மந்தைகள், மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி எல்லாருமே பரப்ப ஆரம்பிச்சானுங்க. அப்படி பரப்பக்கூடிய சமயத்தில் அவன் பேசின முழு ஆடியோவை இந்த ஆட்டு மந்தைகளும் இந்த டிஎன்டிஜே மாநில நிர்வாகிகளும் பரப்பினார்களான்னு கேட்டால், இந்த களவாணிகள் தங்களுக்கு தேவையான பாயிண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாயிண்டெல்லாம் அப்படியே அமைக்கி வாசிச்சுட்டானுங்க. அப்போ இவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிங் ஓட்டிங் பண்ணுறது ரொம்ப கை தந்தவனுங்களே இல்லையா, அதில் ரொம்ப கரகண்ட ஆள். இந்த தில்லுமுளை வேலை செய்யறது, திருகதாளங்கள் செய்யறது, தகடுத்தத்தை செய்யறது, தில்லாலங்கடி வேலை பார்க்கறதுலாம் 1ஆம் நம்பர் அயோக்கிய போய் யாருன்னு கேட்டால் டிஎன்டிஜே. அவங்ககிட்ட தான் இருக்கிற எல்லா திருட்டு போய் நம்ம பாடம் பிடிக்கணும், அப்படிப்பட்ட ஆள் அவன். அப்போ தனக்கு தேவையான பாயிண்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆஷிக் பிஜே மட்டும் பேசுனதை மட்டும் வெளியிட்டான். அதே ஆடியோவில் தான் சையத் இப்ராஹிமுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தான் ஆஷிக் என்பவன். அதில் என்ன சொல்கிறான் நீங்கள் அந்த வீடியோ ஆடியோ ஃபுல்லாக இப்போ கேட்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணே. சாதிக்கு தெரியும், சையத் இப்ராஹிம் கண்டிப்பாக தெரியும்ண்ணே. எதை வச்சு சொல்கிறேன்னா, சையத் இப்ராஹிம் தெரியாமல், சையத் இப்ராஹிமுக்கு தெரியாமல் யாருமே வந்து அண்ணனை மீட் பண்ண முடியாது. இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது சையத் இப்ராஹிம் தான் வந்து அவங்கள மீட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அனுப்பிச்சி கொடுப்பாரு. ஒன்று, அவருக்கு தெரியாமல் சில விஷயம் நடந்தாலுமே, இந்த இன்னைக்கு வந்து இம்தியாஸ்ன்னு சொல்லி முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தலைமையோட ரொம்ப நாள் டிரைவராக இருந்தான். அவனோட சின்னம்மா இம்தியாஸ் பையனோட சின்னம்மா இன்னைக்கு வந்திருந்தான். அல்லா பாருங்க எப்படி சேகரிக்க வைக்கிறான். இன்னைக்கு வந்திருந்தான், என்ன பார்க்க வெளிநாட்டில் இருக்கான், என்னை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வந்தான். அவன் வந்து பரங்கிப்பேட்டை ஊர் பையன், சென்னைக்கு வந்தான். சென்னைக்கு அந்த ஆள் சொன்னதை வச்சு சொல்கிறேன். அந்த மனுஷன் இந்த மாதிரி சொன்னான், என் சின்ன மாட்டில் வந்து சையத் இப்ராஹிம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. சையத் இப்ராஹிமுக்கும் தெரியும், சாதிக்கு தெரியும், சையத் இப்ராஹிமுக்கு தெரியும். சையத் இப்ராஹிமுக்கு தெரிஞ்சதுனால வந்து கம்பல்சரி இவருக்கு தெரியும், ரம்தலாக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக கலீல் ரசூலுக்கு தெரியும். ஏன்னா கலீல் ரசூல் வந்து 2005 வந்து கலீல் ரசூல் வந்து அந்த ஒரு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியோட சிலிமிசம் செஞ்சாருன்னா அந்த பொண்ணு வேற இடத்துல போய் தஞ்சம் புகுந்துருச்சு. அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு வந்தாங்க இவங்க ஆளுங்க. அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல விசாரிச்சதுல போலீஸ் விசாரிச்சதுல அவன் பலாத்காரம் செஞ்சுட்டாருன்னே சொல்லிச்சு அந்த பொண்ணு. என்னை வந்து டார்ச்சர் கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து 23 வயசு தான். அப்போ பேப்பர்லலாம் வந்துருந்துச்சு, அந்த சத்தியமே உள்ளம் குரூப்பில் போட்டிருப்பாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது வேப்பேரியில் போய் அந்த ஆளை கூப்பிட போனது வந்து ஆலம் சொல்லி இருந்தார் தெரியுமா, செயலாளர், அவரும் சாதிக்கும் தான் போயிருக்காங்க. இது ஆலம்பை எனக்கு சொன்ன தகவல், இப்போ 3 நாளைக்கு முன்னாடி சொன்னார். போய் வேப்பரில் போய் கலீல் ரசூலை கூப்பிட்டு வரலான்னு போகும்போது ஜெட்டியோட நிற்க வச்சுருந்தாங்களாம் கலீல் ரசூலை. அப்பேற்பட்ட ஆளு வந்து இன்னும் ஜமாத்தில் வச்சுட்டு இப்போவும் மாநில நிர்வாகத்தில் வச்சிருக்கிறாங்க. இது சையத் இப்ராஹிம் வந்து மேட்ரு படம் ஜமாத்தில் இருக்கும்போது பார்த்தாரு, ரெகுலராக பார்ப்பார். 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். அந்த மாதிரி வந்து அதை பார்க்குறது வந்து என்ன செஞ்சான்னு சொன்னால், பாஷா கேமராமேன், பாஷான்னு சொல்லி ஒருத்தர், அவன் தான் இப்போ நடுவில் வந்து கேமராமேனாகவும் வந்தான், உணர்வு கட்டுரை எடிட்டராகவும் இருந்தான். அவன் வந்து என்ன செஞ்சான், நானும் அவனெலாம் ஒன்றா வேலை செய்யும்போது வீடியோ எடுத்து எம்எஸ்க்கு அனுப்பி விட்டான். இதை பாருங்கள் சையத் இப்ராஹிம் பை இதெல்லாம் பண்ணுறாரு, ஜமாத்தோட காசில் உட்காந்துட்டு இந்த மாதிரி தவறான படங்கள் பார்க்குறாருன்னு சொல்லி அனுப்பி விட்டான். எம்எஸ் ஒன்று என்ன செஞ்சிட்டாரு, சப்பக்கட்டு கட்டி அதில்ப்பா அது ஓப்பனாக டேரெக்டாக ஓப்பனாக இருக்கும்ப்பா, அது தெரிஞ்சுலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு. இவன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுக்க வேண்டியதானே, ஹிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆஃப் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஆஷிக் என்பவன் சொல்கிறான், அறிஞர் பிஜேவை பார்ப்பதாக இருந்தால் சையத் இப்ராஹிம் இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பார்க்கவே முடியாது. பிஜேவை யார் பார்க்கணும் முடிவு செய்தாலும் அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய இடத்துல சையத் இப்ராஹிம் இருந்தான் அப்படின்னு யார் சொல்றா? ஆஷிக் என்பவன் சொல்றான். ஆஷிக் யாரு? டிஎன்டிஜேவுடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமானவன். அவனுடைய ஆடியோவை தான் பிஜேக்கு எதிரான ஆதாரமாக டிஎன்டிஜே நிர்வாகிகள் கொண்டு போனார்கள். இதே ஆஷிக் சொல்லக்கூடிய சையத் இப்ராஹிமை தாண்டி தான் பிஜே பார்க்க முடியும்னா, இப்போ அவனுங்க என்ன சொல்றாங்க, டிஎன்டிஜே மாநில நிர்வாகி சையத் இப்ராஹிம் எல்லாருமே பல பெண்களோட பிஜே விபச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லுவது உண்மையாக இருந்தால், அப்போ சையத் இப்ராஹிம் கடந்ததானே அந்த பெண்கள் வந்து பிஜேவை பார்க்க போயிருக்கணும். அப்போ இந்த பெண்களை எல்லாம் பிஜே இடத்துல விபச்சாரம் செய்வதற்கு இந்த காம கொடூரன் சையத் இப்ராஹிம் கூட்டி கொடுத்து வாசல் ரெண்டு காவா காத்தானா? ஆமாம், நான் தான் கூட்டி கொடுத்து வாசல் ரெண்டு காவா காத்தேன், நான் தான் அதற்கு விளக்கு பிடித்தேன் என்று ஒப்புக்கொள்வானா? இல்லை இல்லை, அது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்யலை, அது என் மேலே சுமத்தப்படும் பொய் பழின்னு சொல்லி மாற்றமாக பேசுவானா? அப்போ இவன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொய்ன்னு சொன்னால், இவன் பிஜே மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்படி உண்மையாக இருக்கும்?
இவனை தாண்டி தான் பிஜேவை எந்த பெண்களும் எந்த ஆண்களும் சந்திக்க முடியும்னா, அப்போ ஒரு பெண்ணோடு அவர் விபச்சாரம் செய்ததாக இவன் சொல்வானே. ஆனால் அப்ப அந்த பெண்களை கூட்டி கொடுத்தவன் இவன் தானே அந்த மானங்கட்ட வேலையை செஞ்சிருக்க முடியும். அல்லது வந்து பிஜே மீது பழி போடுகிறான். இதுல எது உண்மை? இவன் கூட்டி கொடுத்தது உண்மையா அல்லது இவன் பிஜே மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா? ரெண்டுல ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். ஒன்னு இவன் வந்து அந்த அந்நிய பெண்ணை கூட்டி கொடுத்தேன்னு சொன்னதை ஒத்துக்கணும். அப்படி இல்லாட்டா அறிஞர் பிஜே மீது சொன்னது அபாண்டமான பச்சை பொய். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதாங்க உண்மையா இருக்க முடியும். ரெண்டும் உண்மையா இருக்க முடியாது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. இப்படி அந்நிய பெண்களோட தொடர்புல இருக்கக்கூடிய இவன் அனுதினமும் எந்த நேரமும் மாநில தலைமையத்தில், அதாவது தன்னுடைய டிஎன்ஜே மர்க்கஸில் உட்கார்ந்து கொண்டு ஆபாச படம் பார்த்து தன்னுடைய காம இச்சைக்கு தீனி போட்டுக்கொண்ட இந்த காம கொடூரன், இந்த பெண் பித்தன், பெண் சைக்கோ, இவன் சொல்ற அறிஞர் பிஜே வந்து விபச்சாரம் பண்ணதை என்கிட்ட ஒத்துக்கொண்டார். அப்படி அவர் விபச்சாரம் செய்தது ஒத்துக்கொள்வது ஒரு உன்னுடைய தரப்பில் இருந்து உண்மையாக இருந்தால் அதற்கு நீதான் அந்த பெண்களை சப்ளை செய்திருக்கணும் என்பது கூட சேர்த்து ஆஷிக் என்பவன் சொல்றான். அவனுங்க எல்லாம் கூட்டு களவாணி தான், அவனுக்கு எவனுமே உத்தமம் கிடையாதுன்னு யார் சொல்றா? நீங்க எந்த ஆஷிக்குடைய ஆடியோவை ஆதாரமாக கையில விரல வைத்துக் கொண்டு பரப்பினர்களோ அதே ஆஷிக் தான் சொல்றான், சையீத் இப்ராஹிம் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் வந்து பெண்களிடத்தில் ஆபாசமாக பார்க்கக்கூடியவன், பேசக்கூடியவன் என்று உன்னை பத்தி சொன்ன தகவலை சொல்லிட்டு தான் நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப சொல்லுங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இவன் பிஜே மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா? இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை விவகாரத்துல படுமோசமாக நடந்து கொள்ளக்கூடிய பாலியல் அயோக்கியன், இந்த அயோக்கியன் சொல்லக்கூடிய செய்தியை மக்கள் நம்புகிறார்களா என்று பார்த்தால் ஒரு அறிவுடைய எவருமே நம்ப மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பச்சை அயோக்கியன், ஆபாச நாயகன், பெண் சிந்தனையுடைய எந்த நேரம் பார்த்தாலும் செக்ஸ் படம் பார்க்கறதே தன்னுடைய முழு நேர பொழப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் அறிஞர் பிஜே மீது வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அது உண்மை என்று எப்படி நம்ப முடியும்? ஒரு பொய்யன் வந்து ஒரு தகவலை இந்த அளவுக்கு வலிந்து நெளிந்து சொல்வதற்கு என்ன காரணமா இருக்க முடியும்? இவன் மீதே ஏகப்பட்ட பொம்பளை குற்றச்சாட்டு இருக்க, இவனே ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகளை செஞ்சிருக்கிறானே, இப்படிப்பட்ட பெண் விவகாரத்துல கையங்களவமா மாட்டின இவன் எப்படி ஒருத்தர் வந்து என்கிட்ட விபச்சாரம் செய்ததாக ஒப்புக்கொண்டார் என்று சொல்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? அது எந்த வகையில நியாயம் என்பதை பொதுமக்கள் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள்.